கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் அற்புதமாக இந்த கூடுகையை நடத்தி வருகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் தொடக்க ஜெபம் சிஸ்டர் லில்லி சவுந்தரத்தை தொடக்க ஜெபம் பண்ணுமாறு அழைக்கிறேன். மகா இறக்கமும் அன்பு கிருபையின இந்த தகப்பனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த லாக்டவுன் பீரியடிலே தகப்பனே இப்படியாக ஒரு கூடுகையை கொடுத்திருக்கிறபடியால் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஐயா தகப்பனே, நீ பெரியவர், நீ அதிசயங்களை காண்பிக்கிற தேவனா இருக்கிறபடினால் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ கோடி மக்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கூடுகையிலே 45 குடும்பங்கள் தகப்பனே, இன்னும் எத்தனையோ ஆலயங்களில் உள்ளவங்க கூட கத்தாவே, கிராமத்தில் உள்ள மக்கள் கூட சுவாமி இந்த நேரத்திலே வசனங்களை கேட்கும்படியாக நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக கத்தாவே நீர் செய்கிற பாராட்டுகிற நன்மைகளுக்காக கொடான கொடியான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில தகப்பனே கத்தாவே கொடுக்கிற வசனங்கள் தகப்பனே ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாருங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில அது பிரயோஜனமாக இருக்க கிருபை தாருங்க. அப்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து வருகிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் சுவாமி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளருவதற்கு ஒரு ஏற்ற ஒரு 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 வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்கிறீரே, அதற்காக கொடான ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேளையில தகப்பனே அவர்களுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க கர்த்தாவே. இந்த லாக்டவுன் முடிந்தால் கூட சுவாமி இது தொடர்ந்து நடைபெற கிருபை தாருங்க சுவாமி, கிருபை தாருங்க ஐயா. ஐயா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர் தகப்பனே. கர்த்தாவே எவ்வளவோ காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை மட்டுமாக சுகபத்திரமாக காப்பாற்றி வருகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே ஒவ்வொரு இடங்களில தகப்பனே வியாதினால கொடுமைப்படுகிறார்கள் சுவாமி. ஆனாலும் தகப்பனே நீர் கிருபையாக எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக கொடான கொடியான ஸ்தோத்திரம் ஐயா. அவர்களை கூட நீர் காத்து கொள்ளுங்க. அந்த நோயிலிருந்து விடுதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா இவருடைய பாதத்திலே கேட்டு நிற்கிறோம் சுவாமி. இந்த வேளையில தகப்பனே மகன் கொடுப்போம் வசனங்கள் தகப்பனே கொடுக்கின்ற வார்த்தைகள் அவர்கள் அல்ல சுவாமி, நீர் அவர்கள் வாயிலிருந்து பேச வேண்டுமா நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த பிரசன்னம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஆவியானவர் அசைவாடுகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் நேற்று நாங்கள் சொன்னபடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம். சுமார் 25 பாயிண்ட்டு இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை, அவரை பற்றி ஆண்டவர் வேதம் எப்படி சித்தரிக்கிறது, அவர் தன்னை எப்படி வேதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார், இதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். நான் சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் வாழ்கன்னு சொல்லலாம், ஸ்தோத்திரம்னு சொல்லலாம், துதிக்கிறோம்னு சொல்லலாம், மைக் ஆன் பண்ணுறோன்னு ஆன் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இது லித்தானியா ஜபம் மாதிரி நான் சொல்லும்போது நீங்கள் திரும்பி ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வாழ்கன்னு சொல்லலாம், போற்றுகிறோம்னு சொல்லலாம், வாழ்த்துகிறோம்னு சொல்லலாம். மைக் ஆன் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ஆன் பண்ணிக்கொள்ளலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நம்மோடு இருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெஹேமிலிருந்து புறப்படும் பிரபுவே, சோத்ரா. உன்னதத்திலிருந்து வருகிறவரே, சோத்ரா. எல்லாரிலும் மேலானவரே, சோத்ரா. எல்லார் மேலும் இருக்கிறவரே, எல்லாரோடும் இருக்கிறவரே, சோத்ரா.
நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறவரே, ಸ್ತೋತ್ರ நம்முடைய நியாய பிரமாணிகரே, ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಿಕರೇ ಸ್ತೋತ್ರ நம்முடைய நியாயாதிபதியே, ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯೇ ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம், நம்முடைய ராஜாவே, ಸ್ತೋತ್ರ நம்மை ரட்சிக்கிறவரே, ಸ್ತೋತ್ರ கர்த்தரே, ಸ್ತೋತ್ರ தேவனே, ಸ್ತೋತ್ರ வெளியரங்கமாக்கிய கர்த்தரின் மகிமையே, ಸ್ತೋತ್ರ தேவன் ஆதரிக்கிற தாசனே, ಸ್ತೋತ್ರ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே, ಸ್ತೋತ್ರ தேவனுடைய ஆத்மாவுக்கு பிரியமானவரே, ಸ್ತೋತ್ರ தேவன் தமது ஆவியை அவர் மீது அமர பண்ணியிருக்கிறவரே, ಸ್ತೋತ್ರ புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துகிறவரே, ಸ್ತೋತ್ರ கர்த்தருடைய புயமே, ಸ್ತೋತ್ರ எங்களுக்கு வெளிப்பட்ட கர்த்தரின் புயமே, ಸ್ತೋತ್ರ இளங்கிளையே, ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரே, ಸ್ತೋತ್ರ ஏசப்பா உம்முடைய திவ்ய நாமங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க உண்மை எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க அப்பா, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்களுக்காக இறங்கி வந்த மன்னாவே நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திற்கு ஒளியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. துதிகளை மேலாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ಆಮೆನ್. இப்பொழுது பாடல் நேரம். எல்லாருக்கும் அனுப்பி ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா என்ற பாடல். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா, பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே
நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம். ஆமாண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளுவோம். அதுதான் ஆண்டவரே நாங்கள் உமக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். கொடை ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். Praise the Lord. Praise the Lord. எல்லாரையும் இயேசு நாமத்தில் என் சார்பாகவும் ரேணுகா சார்பாகவும் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நேற்று பார்த்தோம், சோர்வு, சாத்தான் கொடுக்கிறது சோர்வு, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது உற்சாகத்தின் ஆவி, உற்சாகத்தின் பலன். நம்ம துவங்கும் போது ரொம்ப நல்லா உற்சாகமாக துவங்குறோம். திருமணம் ஆனவுடனே கணவனும் மனைவி நல்லா உற்சாகமாக துவங்குறாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார், ஒரு திட்டம் கொடுக்கிறார், ஒரு பார்வையை கொடுக்கிறார், ஒரு விஷன். உற்சாகமாக போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை, ஒரு பாரத்தை, ஒரு பிளானை நெகேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் நெகேமியா திட்டத்தை நிறைவேற்ற எல்லா உதவிகள், மனுஷ உதவிகள், பொருள் உதவிகள் எல்லாவற்றையும் அனுகூலம் பண்ணினார். எருசலேம் பட்டணத்துடைய மதில்கள் கீழே விழுந்து கிடந்தன. நெகேமியா அவரோட பேசிட்டாரு. கர்த்தர் நெகேமியாவோட இருந்தனால எல்லா ஜனங்களும் உற்சாகமாக எழுந்து கட்டுவோ. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எழுந்து கட்டுவோ, உற்சாகம். நெகேமியா 4ஆம் அதிகாரத்துக்கு வரணும். இப்ப மதில்கள் பாதி கட்டப்பட்டிருக்குது. நேற்று சொன்னேன் இல்லையா, பாதியில தான் பிரச்சனை வரும், சோர்வு வரும். சாத்தானா பண்றான், சோர்வை கொண்டாடுறான். எதுக்காக சாத்தான் சோர்வு கொண்டாரா? நான் என்னுடைய தரிசனத்தை இழந்து போகணும். கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும், என் குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கு கொடுத்த அந்த திட்டத்தை விட்டு விடணும். எதுக்கு இந்த பிரச்சனை? என்னால செய்ய முடியாது. Praise God. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நெகேமியா சொல்ற ஜனங்களா சொல்றாங்க, எழுந்து கட்டுவோ. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒரு அருமையான வசனம். 52 நாட்கள்ல மதில் கட்டப்பட்டு முடிந்தது. சோர்வுலாம் வந்துச்சு. பாதி கட்டடம் வந்த பிறகு, மதில் வந்த பிறகு ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு பலன் இல்லை, எங்க வேலை ஜாஸ்தியா இருக்குது. என்ன பிரச்சனை? மனசு பிரச்சனை. முந்திய அதே வேலை தான், முந்திய அதே டாஸ்க் தான். ஆனா இன்னைக்கு மனசுல சோர்வு. சாத்தான் சோர்வு கொண்டாடுறான். எனக்கு உங்களுக்கு பல விதத்துல சோர்வு வருது. முதல் சோர்வு என்ன பார்த்தோம்? சத்துரு கொண்டாடுற சோர்வு. எதிரிகள் வந்து நெகேமியாவோட வேலை செய்யற ஜனங்களை பார்த்து பயமுறுத்துறாங்க, எதிராக திட்டம் பண்றாங்க. அதே மாதிரி சொந்த ஜனங்களே பலவிதமான நெகட்டிவ் வேர்ட்ஸ, பிற்போக்கான வார்த்தைகள் சொல்றாங்க. நம்முடைய மனசு, அவருடைய மனசுலயே பிரச்சனை உண்டாச்சு, அவருடைய இருதயத்திலே பிரச்சனை உண்டாச்சு. எங்க பலத்துல நாங்க செய்யணும் நினைச்சாங்க. மனசு தப்பு, இருதயம் தப்பு. பல விதத்துல
சோர்வு வர துவங்குது. இந்த சோர்வு என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை வரும்போது என்ன பண்றோம்? டயர்டா ஃபீல் பண்றோம். அப்படியே எனர்ஜிலாம் கீழே போயிருது. ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. வீட்டில் ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. முந்தைய அதை லேசா செஞ்சேன், ஏன் இப்ப டயர்டு, சோர்வு, குறை கண்டுபிடிக்க தோங்குறேன். அவர்னால தான் எனக்கு குறை வந்துச்சு, எனக்கு பிரச்சனை வந்துச்சு. இவர்னால தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. பிளேம் கேம். பாருங்க, யார குறை சொன்னாலும் குறை கண்டுபிடிக்கிற ஒண்ணு நடக்க போறது கிடையாது. ஏன் சோர்வு நீங்க போறது கிடையாது. பிள்ளை குறைச்ச மார்க் என்ன சொல்லுவோம்? டேய் நீ படிக்கல, குற்றம். பிள்ளை சொல்லுவோம், நீ நல்லா கரெக்டான டியூஷனுக்கு அனுப்பல, உங்க மிஸ்டேக். இப்படி பிரச்சனை இருக்கு. ஒரு நல்ல ஒரு உதாரணம்னா ஃபேனி கிராஸ்பி அப்படின்ற ஒரு அம்மையார். அவங்க 6 மாசம் குழந்தையா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு காய்ச்சல். அவங்க ரெகுலர் டாக்டர் இல்ல, ஏதோ வழியாக சென்ற ஒரு டாக்டரை பார்த்து மருந்து கேட்டாங்க. அவர் தப்பான மருந்தை கண்ணுக்கு கொடுத்தாரு. கண்ணு குருடாய் போச்சு, கண் பார்வை இழந்து போயிட்டாங்க. வாழ்க்கை ஃபுல்லா அவங்க ஒருத்தரை குறை சொல்லிக்கலாம், அந்த டாக்டர் அநியாயமாக என் கண்ணை கெடுத்துட்டாரு, பார்வை எடுத்து போட்டாரு. குறை சொல்லிட்டே இருந்துக்கலாம், சோர்ந்து போன வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். போச்சு வாழ்க்கை, போச்சு என் கண், போச்சு என் சந்தோஷம். பிரியமானங்களே, ஆனா நம்ம இயேசுவை நோக்கி பார்த்தாங்க. என்னை உற்சாகப்படுத்துற ஆண்டவரே, என்னை உபயோக ஆண்டவரே. 3000 ஹிம்ஸ் பாடினாங்க. பிளஸட் அஷூரன்ஸ், ஒரு உதாரணம் சொல்றேன். பிளஸட் அஷூரன்ஸ், ஜீசஸ் மைண்ட், இவங்க பாடினவங்க. 3 மாச குழந்தை இருக்கும் போது பார்வை இழந்தவங்க 3000 பாடல்களை பாடினாங்க. பிரியமானங்களே, யார் எந்த பகுதியிலிருந்து சோரை உண்டு பண்ணாலும் என்னை உற்சாகப்படுத்த ஆண்டவர் நோக்கி பார்த்தா எனக்கு உற்சாகம், நான் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நேத்து பார்த்தோம் நெகேமியா எப்படி இந்த சோர்வின் ஆவிய, சோர்விட பிரச்சனைய, சோர்விட இந்த சத்துருடைய ஆயுதத்தை எப்படி முறித்தார், எப்படி 52 நாட்கள்ல இந்த மதிலை எழுப்பினார். முதலாவது பார்த்தோம், ஜெபம் பண்ணாரு. அதே நேரம் ஜாமக்காரர்களை நியமித்தார். pray and protect. ஜெபம் பண்ணு, பாதுகாப்பு, ரெண்டுமே. நான் ஜெபம் மட்டும் பண்ணிட்டே பண்ணல, நான் செய்ய வேண்டிய பாதுகாப்பு செய்யும். ரெண்டாவது இது பார்த்தோம், ஒரு கையில வேலை செய்யறவங்க கொத்தனா கரண்டி எடுத்து வேலை பார்த்தாங்க, இன்னொரு கையில ஈட்டிய பிடிச்சிட்டு இருந்தாங்க. பில்ட் அண்ட் ஃபைட். ஒரு பக்கம் கட்டட பணி, ரெண்டாவது பக்கம் போருக்கு ரெடி, ஆயத்தம், போருக்கு ஆயத்தம். அடுத்து பார்த்தோம், கர்த்தர் என்னை உற்சாகப்படுத்துவார், சாத்தானுடைய என்னை சோர்வடை செய்வார், நான் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தப்பல பார்த்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், எனக்கு ஒரு தரிசனம், உங்களுக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கார். அப்பா என்ற தரிசனம், அம்மா என்ற தரிசனம், டாக்டர் என்ற தரிசனம், ஊழியக்காரர் என்ற தரிசனம். இந்த தரிசனம் என் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா, எனக்குள்ள செயல்பட்டுச்சுன்னா, என்ன நடந்தாலும் நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். இதுதான் நெகேமியா சொல்றாரு. யாருக்காக யுத்தம் பண்ணி நினைச்சுக்கோங்க, உங்க குடும்பத்துக்காக, உங்க வீட்டுக்காக, உங்களுடைய குமாரனுக்காக, உங்களுடைய குமாரத்திற்காக. இது என்னுடைய தரிசனம், என்னை யாரும் சோர்படுத்த முடியாது அப்படிப்பாங்க. இன்னைக்கு நான் இன்னும் நெகேமியா என்ன செஞ்சார பார்க்க போறோம். நேற்று பாயில முடிச்சோம், இன்னைக்கு அதை தொடர்ந்து பார்க்க போறோம். வசனம் 20 ஆண்டவர் நெகேமியாவுக்கு அருமையான ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்றார். இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். நெகேமியா போய் ஜனங்கள் சொல்லுப்பா ஆப்டார். நெகேமியா சோர்ந்து போயிருந்த ஜனங்களுக்கு சொன்னாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது.
அவருடைய பலன் என்னுடைய பலன். உங்களை படைச்சாரே அவருடைய பலன் உங்க வாழ்க்கையில பலன். இதுதான் மோசேன்னு சொன்னார். பெரிய ஒரு படம் பின்தொடருது, முன்னால பெரிய சிவந்த சமுத்திரம் நிக்குது. ஆண்டவர் மோசே சொன்ன வார்த்தையில மோசே சொல்றார், நீங்க கடலை பார்க்காங்க, பார்வனை பாருங்க, என்னை பாருங்க. ஏன்? இது என்னுடைய யுத்தம். பிரியமானங்களே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சொல்றார், உங்க ஸ்ட்ரென்த்தை பார்க்காங்க, இது உங்க யுத்தம் இல்ல, கர்த்தரை பாருங்க, அது கர்த்தருடைய யுத்தம். ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய கல்லை அசைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். முழு பேலனை யூஸ் பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா பக்கத்தில் நிற்கிறார். மூச்சு வாங்குது அவனுக்கு. கடைசியில் விட்டுறாங்க. அப்பா கேட்குறாரு, மகனை பார்த்து கேட்குறாரு, தம்பி உன் முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணியாப்பா? முழு ஸ்ட்ரென்த்தை நான் யூஸ் பண்ணேன் அந்த கல்லை தள்ளுறதுக்கு. அப்பா சொல்ற, இல்லை, நான் பக்கத்தில் நின்றுல, நீ ஏன் உதவி கேட்டிருக்கும்ல, என்னுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஓ ஸ்ட்ரென்த்து தான்ப்பா. நீ மட்டும் நீ கேட்டிருந்தா நான் நீ சேர்ந்து ஈஸியா இருக்கலாம். இது ஒரு சின்ன உதாரணமா இருக்கும். நம்ம அநேக நேரத்தில் சோர்ந்து போய் நல்ல திட்டங்களை விட்டு விடுறதுக்கு தான் காரணம். நான் என்னால முடிஞ்சத தள்ளுறேன், மூச்சு வாங்குது, திணறேன். ஏன்? என்னுடைய பரம தந்தைய ஒருதல் கேட்கலாமே, அப்பா நீங்க ஒருதல் போதும் ஐயா, நீங்க தொட்டால் போதும் ஐயா, நீங்க சொன்னால் போதும் ஐயா, உம்மது வல்லமை வாழ்க்கையில வேணும் ஐயா. இந்த வாழ்க்கையில யுத்தம், இந்த உமது யுத்தம். இங்கதான் அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய கண்ணோட்டம் இன்னைக்கு மாறணும். நீங்க அந்த கல்லை தள்ளிட்டு இருக்கீங்களா? உங்க பக்கத்துல இருக்கார் இயேசு, உங்க ஆண்டவர், என்னுடைய இரட்சகர், நானும் நீங்களும் சேவிக்கிற பக்கத்துல இருக்காரு. தள்ளுங்க ஐயா, அப்பா தள்ளுங்க, கல்லு தள்ளப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, நல்ல ஆலோசனைகள்லாம் இந்த எதிரிகள் பண்ணாங்க நெகேமியாவுக்கு எதிராக. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் அவருடைய எல்லா ஆலோசனைகளும் அபத்தமாக்கினார். ஏன்? இது கர்த்தருடைய யுத்தம். ராஜாவாக இருந்தான் தாவீது, அவனுடைய மகனை அவனுக்கு எதிராக புரட்சி பண்ணான். தாவீது ராஜா சிம்மாசனத்தை ஓட வேண்டியதா போச்சு. அப்ப தாவீதுடைய மகனுக்கு அகித்தோப்பேல் ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஆலோசனை சொல்றான். உங்க அப்பா மனவேதனையோடு ஓடிட்டு இருக்காரு, இப்போதான் அவர் அட்டாக் பண்ண முடியும், இப்போ என் கையில் போர்ச்சியாரை கொடுங்க, இப்போவே பின்னால் போய் காலி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. தாவீதுடைய மகன் ராஜாவிற்கு இது நல்லா தோணுச்சு. பக்கத்து ஊசியான்னு வந்தார். அவர் சொன்னாரு, உங்க அப்பா தாவீதை குறைச்சி கணக்கு போட்டுறாங்க, அவரு குட்டியை இழந்த கரடி மாதிரி இருக்காரு, பயங்கர ஆக்ரோஷமானவர், நீ ராஜாவாய் முதல்ல போசி தோல்வி என்ற ஒரு பேர் வரக்கூடாது, இந்த வேண்டாம் திட்டத்தை அப்படின்னு. தாவீது ராஜாவுடைய மகன் இப்ப ராஜாவா இருக்கவருக்கு அது நல்ல யோசனை தோணுச்சு. வேதம் சொல்லுது, அகித்தோப்பின் ஆலோசனையை ஆண்டவர் அபத்தமாக்கினார். இந்த யுத்தம், அருமையான சகோதரே சகோதரியே, உங்களுக்கு வர்ற சோர்வு, இது ஆண்டவர் யுத்தம் நினைச்சீங்கன்னா உங்க சோர்வெல்லாம் நீங்கி போகுது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் நெகேமியா மூலமாக அப்படிப்பட்ட ஒரு சோர்வை எடுத்து போட்டார். ரெண்டாவது, இந்த ஜனங்கள் பண்ண முதல்ல கற்ற ஜனங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னதுமா, எதிரி சத்துரு சொல்ற வார்த்தையெல்லாம் உள்ளுக்கு அனுப்பிச்சாங்க, உள்ளுக்கு போயிடுச்சு. அவன் சொன்ன வார்த்தை பயமுறுத்தல், அது இது எல்லாமே உள்ளுக்கு போன சோர்வு வருது. நானும் நீங்களும் சத்துருடைய வார்த்தை கேட்கும்போது சோர்ந்து போகிறோம். காது கொடுக்காங்க. சத்துரு வார்த்தைக்கு காது கொடுத்தா எனக்கு வரும் சோர்வு வரும், பயம் வரும், எல்லாம் வரும், தீமை வரும். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு, நான் இன்னையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் செவி கொடுப்பேன் சொல்லுங்க, உங்களுக்கு உற்சாகம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வு வரும்போது வேத பகுதியை திருப்புங்க.
எத்தனை இன்சிடென்ட்ஸ், எத்தனை நபர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாங்க, எப்பேற்பட்ட சோர்வு கூடும் சூழ்நிலை இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வர வர அவங்க அப்படியே ஒரு உற்சாகத்தை ஆவி. பவுல் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. என்ன சொல்றாரு? நெருக்கம். எந்த பக்கத்தில் நெருக்கம்? எப்பக்கத்தில். உங்களுக்கு புரியுது? நம்ம அடிக்கடி ஃபீல் பண்றோம் இல்லையா? நெருக்கத்தில் இருக்க பிரதர் சொல்றோம்ல, என்ன நெருக்கம்? 1 2 3 4 எண்ணிட்டே போகலாம். இதான் பவுலுடைய அனுபவம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும், வீட்டில் நெருக்கம், ஆபீஸ்ல நெருக்கம், ஊழியத்தில் நெருக்கம், பணத்தில் நெருக்கம், சுகத்தில் நெருக்கம், நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைவதில்லை. நிறைய பேட் நியூஸ் வருது. அந்த கொரோனா வைரஸ் பக்கத்து தெருவில் இருக்கு, கொரோனா வைரஸ் நல்ல வேலை இல்லை, கொரோனா வைரஸ் சம்பளம் இல்லை, பல விதமான பேட் நியூஸ். ஆனா எனக்கு மன பாதிப்பு இல்லை. சோர்வு உண்டாக்கும் செய்தி வருது, ஆனா சோர்வு உள்ள இடம் கொடுக்கல நாடு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானே துன்பப்படுத்தப்படுகிறேன். துன்பம் என்னை கஷ்டப்படுத்துறாங்க, அவங்க இவங்க அவங்க. ஆனா நான் கைவிடப்படுவதில்லை. எனக்கு ஒருத்தர் இருக்கார், அவரை கையை பிடிக்கிறார். துன்பப்படும் போது அதனால சகோதரன் கர்த்தருடைய கரத்தை உணர்றீங்க. ஹல்லேலூயா. ஒரு தட்டி கொடுக்குற கரத்தை உணர்றீங்க, உங்க தூக்கி விடுற கரத்தை உணர்றீங்க, உங்களை பாதுகாக்கிற கரத்தை உணர்றீங்க, உங்களை கட்டி தழுவுற கரத்தை உணர்றீங்க. நான் தள்ளப்பட்டாலும் நான் மடிந்து போவதில்லை. நான் கீழே விழுகிறேன், ஆனா மீண்டும் எந்திரிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம் இல்லையா, நீதிமான் 7 தினம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. ஒரு கிரிக்கெட் கிளப்ல பேசிட்டு இருந்தாங்க, நம்மளோட விளையாண்டுட்டு இருந்தவன் தான்டா இவன், இப்ப பெரிய நேஷனல் கிரிக்கெட் சாம்பியனா இருக்கான்டா. நான் போலிங் போட்ட டப்பு டப்புன்னு அவுட் ஆவான்டா, எப்பெல்லாம் பால் போட்டா டப்பு டப்பு அவுட் ஆவான்டா, இப்ப 4 6 மாத்தி மாத்தி அடிக்கிறாயா அப்படின்ட்டு. அவன் டப்பு டப்பு அவுட் ஆனான். அன்னைக்கு அவுட் ஆன சொல்லி சோர்ந்து போய் கீழே உட்கார எழுந்து நின்றான். இன்னைக்கு பெரிய சாம்பியனா இருக்கான். பிரிமன்லே ஒருவேளை நீங்களும் என்னை தள்ளிட்டாங்க கீழே, வியாதி தள்ளிருச்சு என்னை கீழே. இந்த வார்த்தை ரொம்ப நேரம் கேட்டிருக்கேன், பல முறை கேட்டிருக்கேன். வியாதி என்னை தள்ளிருச்சு, சாத்தா வியாதி படிக்கல் தள்ளிட்டா. வேதம் சொல்லுது, பவுல் சொல்றது, நான் தள்ளப்பட்டாலும் நான் மடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்பெல்லாம் சொல்லிட்டே வரும்போது கடைசி 3 வசனம் அந்த அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 வசனத்தை சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நாங்கள் சோர்ந்து போவதில்லை. வெளியாப்புல புறம்பான மனுஷன்ல நான் காயப்பட்டிருக்கேன், தழும்புகள் இருக்கு. ஆனா எனக்கு உள்ள எனக்கு ஒரு புதுப்பித்தல் இருக்கு, ரெனியூவல் இருக்கு. கர்த்தருடைய அன்பு எனக்குள்ள அப்படியே புதுப்பிக்குது. கர்த்தருடைய கிருபையை புதுப்பிச்சு கொண்டே இருக்கு. டெய்லி you are renewed daily, brother. என் கார் என்ன துடைக்கல, ஒரு அழுக்காய் போகுது. அழுக்காய் போச்சு, நான் டல்லா இருக்கலாமா, காரை துடைக்கணும். இதுதான் எனக்கும் நடக்குது வாழ்க்கையில. எனக்கு பல விதத்துல எனக்கு சோர்வு வருது, ஆனா எனக்கு உள்ள ஒரு சக்தி இருக்கு, உள்ள நான் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise God. தொடர்ந்து சொல்றாரு, இதெல்லாம் என்னங்க பிரச்சனை அப்படின்னு நான் எண்ணுகிறேன்.
வரப்போறதை நான் நினைச்சு பார்க்கிறேன். கன மகிமை நோஸ் பார்க்கிறேன். இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு பிரச்சனை இருக்கு, பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை துணையை பார்க்கறதுக்கு பிரச்சனை இருக்கு. சோர்ந்து போக வேண்டாம். கன மகிமைய எல்லா கடைசி செட்டில் ஆக போதில்ல, அதை யோசிச்சு பாருங்க. உங்க ஆண்டவருடைய தரிசனத்தை யோசிச்சு பாருங்க, விஷனை யோசிச்சு பாருங்க, திட்டத்தை யோசிச்சு பாருங்க. உங்க எல்லா சோர்வு நீங்க போகும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கடைசியில 2 Corinthians 4:12 பவுல் சொல்றாரு, நாங்க கண்ணால பார்க்க முடியாத பார்க்கிறோம், அதுதான் பெர்மனன்ட். ரொம்ப ஆழமான சத்தியம், ரொம்ப ஆழமான சத்தியம். ஒருவேளை உங்களுக்கு சோர்வு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அதனுடைய சோர்வை எப்படி மேற்கொள்ளும் பிறர் சொல்லணும்னா 2 Corinthians 4 வாசிச்சு பாருங்க. பவுல் சொல்றாரு, அதான் உண்மை, அதான் நிஜம். நம்ம காணக்கூடியல மட்டும் கணக்கு பார்த்தோம்னா, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு இதை மட்டும் பார்த்தேன்னா சோர்வு வரத்தோம். என் சரீரத்தில் எவ்வளவு பலன் இருக்கு இதை மட்டும் நான் பார்த்தா எனக்கு பயம் வரும். என் வாழ்க்கையை முடிக்க முடியுமா, நான் போக வேண்டிய பயணத்தை செய்ய முடியுமா, என் குடும்பத்துடைய காரியங்கள் எல்லாம் மீட் பண்ண முடியுமா, சோர்வு. ஆனா காணக்கூடாதவைகள், காண முடியாதவைகள், what I cannot see with my physical eyes, உங்க சரீர கண்ணால பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள், வல்லமைகள், தாங்குதல், கிருபை உங்களை சூழ்ந்து இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா சோர்வையும் அடிச்சு முடிச்சிடும். ஹல்லேலூயா. நீங்க இந்த கிளாஸை முடிக்கணும்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட பரவாயில்ல, முடிச்சுறேன். நான் இப்போ சொல்ல வேண்டியது என்னன்னா, முக்கியமாக சொல்ல வேண்டிய விரும்புகிறேன்னா, இதுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன சொல்யூஷன் சொல்லலாம். என் வாழ்க்கையில் சோர்வு வரும்போது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங், எடுக்க வேண்டிய ரெஸ்ட் எடுக்கும். மார்க்கு 6:31 இயேசு சொல்லுறார், நாம சற்று தனித்து வனாந்தரத்துக்கு போய் கொஞ்சம் இளைப்பாறுவோம். நல்ல கவனிங்க. மார்க்கு 6:31. மார்க் 6:31. எல்லாரும் நீங்க இதை வீட்டில் போய் நீங்க வீட்டில் அப்புறமேட்டு வாசிக்கணுன்றக்கா திருப்பி சொல்றேன். மார்க் 6:31. இயேசுவுக்கு ரெஸ்ட், இயேசு சீஷர்களுக்கு ரெஸ்ட். ஏன் சொல்றாருன்னா 6:31 இப்ப சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வசனம் 6:30 சீஷர்லாம் வர்றாங்க, ரொம்ப உற்சாகமா வர்றாங்க. இயேசுவே நாங்க இந்த ஊழியம் பண்ணோம், இயேசுவே நாங்க அந்த ஊழியம் பண்ணோம், இப்படி இப்படி அப்படி அப்படி அவ்வளவு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாங்க, அது இது இவ்வளவு அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவருக்கு தெரியும் ரொம்ப நல்ல ஊழியம் பண்ணியிருக்காங்க, சரீரம் டயர்டா இருப்பாங்க, இவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். ஹல்லேலூயா. ஓடிட்டே இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க சோர்ந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மார்க் 6:30 மேல ஒரு 3 வசனம் பாருங்க. இயேசுக்கும் ரெஸ்ட் தேவைப்படுது. ஏன்னா இயேசுக்கு ஒரு ஒரு பேட் நியூஸ் வருது. யோவான் ஸ்நானனை கொண்டுட்டாங்க ஆபிட்டு. அவர் மனசுக்குள்ள ஒருவேளை அது ஒரு பாதிப்பா இருக்கலாம். அவர் ஒரு ஹியூமன் பீயிங்கா தான் இருக்கிறப்ப ஒரு சின்ன பாதிப்பு. ஆண்டவருக்கு அந்த நியூஸ் வந்து he was overcome. ரெஸ்ட் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ரெஸ்ட் தேவை. ஆனால் கடைசியாக இயேசு சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், cheer up, be of good cheer. இங்கிலீஷ் பைபிள்ல திடன் கொள்ளுங்களுக்கு be of good cheer. நான் உலகத்தை ஜெயித்தேன். Hallelujah, hallelujah, I overcome the world. நான் நீங்களும் உற்சாகம் இருக்கலாம். பவுலோட சேர்ந்து சொல்றான், நான் சோர்ந்து போவதில்லை. தாவீதோட சேர்ந்து சொல்றா, உற்சாகத்தின் ஆவினை தாங்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு சோர்வு இல்லை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான உற்சாகம், உற்சாகத்தின் ஆவி உங்களை தாங்கிறது. சோர்ந்து போகாத, cheer up, நான் உலகத்தை ஜெயித்தேன். நின்னுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா.
அன்பானவர்களே, இந்த அருமையான செய்தியை கேட்டோன்னு ஒரு பாடல் பாட தோணுது. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம், சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போவதில்லை, நாம் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise God. Praise God. இப்பொழுது சங்கீத நேரம். நாம் யாவரும் 91ஆம் சங்கீதத்தை 10 வசனங்கள் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரன் அடைக்கலம், நீரின் அடைக்கலாம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். என்று சொல்லுவேன். அவர் உன்னை, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே, அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். பரிசையும் கேடகமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பாருங்க, அருமையா ஆண்டவர் சொல்றார், பாலகர் வாயினால் துதி பறக்கும். அதுதான் நான் நினைச்சேன். என்ன அருமையா எத்தனை சின்ன பிள்ளைங்க சங்கீதம் 91 சொல்றாங்க பாருங்க. இதான் பாலகர் வாயினால் துதி. ஆமென் ஆமென். அதே தான் நான் நினைச்சேன். ஐயா சொல்றாங்க. இப்ப சேர்த்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது.
வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். என் ஊரில் இருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி இந்தியாவிலிருந்து விரட்டுகிறேன். விரட்டுகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப நேரம். நாம் கொரோனாவுக்காக கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நாம் ஜெபித்து வருகிறோம். கொரோனா நோய் வந்த காலத்திலிருந்து அது மக்களை ரொம்ப துன்புறுத்தக்கூடாது, மக்கள் மரணிக்கக்கூடாது, மக்கள் தங்கள் வேலைகளை இழக்கக்கூடாது, அவர்களுக்கு வாழ்வாதாரம் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் செய்யப்பட வேண்டும், உலகத்திலிருந்து கொரோனா அப்புறப்படுத்தப்பட வேண்டும், உலக நாடுகள் கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய வழியிலே திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து வருகிறோம். இப்பொழுதும் சகோதரி மர்சி ராஜ்குமாரி அவர்களை ஜெபிக்க அழைக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தர்மையான நேத்துக்காய் கூட நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, நாங்கள் கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தாவே அந்த வாதை அணுகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்கு இறங்கி நீர் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்துல அவர்கள் சுகமடைய நீர் உதவி செய்யும். நீ சொல்லாம் கரெக்டாய் கிடைக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, சீக்கிரத்துல ஆண்டவரே இந்த லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆகும், நார்மல் லைஃப் லீட் ஆக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே இந்த கூட்டத்திலே நாங்கள் எத்தனையோ பேருக்காக ஜெபித்தோம் அப்பா. ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த விடுதலைக்காய் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீ சாட்சியாய் வைத்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. வர நாட்கள்ல அவர்கள் மூலமாக சாட்சிகள் எடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும் அப்பா. இந்த நாளில கூட கர்த்தாவே நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின் படியாய் அந்தவே சோர்ந்து போகாமல் தைரியம் கொண்டு கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீ தந்திருக்கிற கிருபை பலனுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இதை நடத்தின கர்த்தாவே சிதர்பாக்காகவும் ஆண்டிகாவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னும் அநேக கர்த்தாவே அநேகரை அப்பா இவர்களுக்கு நீர் கொள்ளை பொருளாய் தரவேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தந்திருக்கிறக்காய் நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஜீவன் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அட்டெண்ட் பண்ண ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுதும் மருத்துவ பணியாளர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள மருத்துவர்கள், கவர்மெண்ட், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், சுகாதார பணியாளர்களுக்கு எல்லாருக்காகவும், வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நண்பர்களின் பிள்ளைகளுக்காகவும் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை வேளை தந்திருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை எல்லாம் கொழுந்து விட்டு எரிய செய்யறதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கிருபை மிகவும் பெரியது ஆண்டவரே. இந்த கொரோனா லாக்டவுன்ல ஆண்டவரே எங்களை எல்லாம் பத்திரமாக காத்து வைத்திருக்கிறீரே. எங்கள் தெரு, எங்கள் ஏரியா எல்லாத்தையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களே, பாதுகாத்து வச்சிருக்கிறீங்களே. எவ்வளவு பெரிய கிருபை சுவாமி. உங்களுடைய செட்டைகள் எங்கள் மேல நீட்டப்பட்ட வண்ணமாக இருக்கிறதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரமா ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவருடைய செட்டை நிழலிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாவீது சொல்கிறான், சுவாமி விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய செட்டை நிழலிலே வந்து அடைவேன்.
இந்த கொரோனா என்ற பெரிய ஒரு விக்கினம் ஆண்டவரே அது கடந்து போக மட்டும் உடைய செட்ட நிலையில வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. செட்டின் கீழ் அடைக்கலம் போல சிறகுகளால் மூடுகிறவரே உமக்கு கோடாகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறவரே கோடாகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பகலே வெயிலாகலும் இரவிலே நிலாவாகலும் எங்களை சேதப்படுத்துவது இல்லை என்ற வசனத்துக்காக கோடாகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் போக்கே வரத்தையும் காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். இந்த கொரோனா லாக்டவுன் ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது, எல்லாம் நார்மல் என்று சொல்லி வெளியே போக முடியாத சூழ்நிலை சுவாமி. பத்திரமாக நாங்கள் வெளியே போகவும் வரவும் எங்கள் போக்கே வரத்தையும் காக்கிறவர் நீர் ஆண்டவர். அது போலவே வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம், இந்த கூடுகையிலே வேலை செய்கிற மக்களுக்காக வருகிறோம். வெளியே போகும்போதும் வரும்போதும் உம்முடைய தேவதூதர்கள் காவலாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த பாதுகாப்பை நீங்கள் அவங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போலவே சுவாமி லாக்டவுனை ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அழகாக ரிலீஸ் பண்ணுவது, எப்படி செய்தால் எல்லாருக்கும் அது ஏற்புடையதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அரசாங்கங்கள் திட்டமிடும் பொழுது நீங்கள் ஆலோசனை கர்த்தாவாக இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீ, ராஜாக்களை உங்கள் கரத்தில் வைத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவர் ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளை நீர்க்கால்கள் போல் இருக்கிறது அல்லவா, அந்த நீர்க்கால்களை எப்படி நீர் கொண்டு போகிறீரோ அந்த விதமாக ராஜாக்கள் இருதயம் திரும்பும் சுவாமி. ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும் பொழுது, ஷாப்ஸை மால்ஸை ஓப்பன் பண்ணும்போது எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதபடிக்கு நீங்கள் வந்து ஆண்டவரே நல்ல சேஃப்கார்டை தாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் SOPஸை கரெக்டாக நிர்ணயம் பண்ண, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த புலம்பெயர்கிற தொழிலாளர்களை நோக்கி பார்க்குறோம், கூலி தொழிலாளர்கள் ஆண்டவரே. அவங்க பார்க்கும்போது மனசெல்லாம் அப்படியே கரைஞ்சு போகுது ஆண்டவரே. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சுவாமி. கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பைகளை தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு ஆண்டவரே அவங்க இப்போ நடக்கிற நடையை பார்த்தா கால்கள் எல்லாம் வீங்கி, கால்கள் எல்லாம் ரத்தம் ஆண்டவரே. செருப்பு கூட இல்லை ஆண்டவரே. பாட்டில்களை கால்களை மாட்டிக்கிட்டு பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சுக்கிட்டு பிள்ளைகள் நடந்து போவதை பார்த்தா அவங்களும் உம்முடைய கிரியைகள் தானே சுவாமி, உம்முடைய கிரியேஷன்ஸ் ஆண்டவரே. உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. அவர்களை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவருக்கு கரெக்டான திட்டத்தை அரசாங்கம் கொடுக்க நீங்கள் அரசாங்கத்தின் மனசில் நீங்கள் பேசணும் சுவாமி. இருதயத்தை ஏவணும் ஆண்டவரே. அந்த ஜனங்களை டிஸ்கார்ட் பண்ண முடியுமா, ஏழையினால விட்டுற முடியுமா ஆண்டவரே. சிறுமைப்பட்டன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் சேர்ந்து மண்டாடி கேட்குறோம் சுவாமி. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. இந்த கொடுமைகள் எல்லாம் எங்க ஆண்டவரே நாங்கள் சொல்லுவோம், நீங்க தான் பார்க்கணும் சுவாமி. அந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ண கிருபை செய்யுங்க. தங்கள் நாடிய துறைமுகத்துக்கு நீங்க தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க ஆண்டவரே. அது போலவே அந்த ஜனங்கள் அவங்கவங்க இடங்கள்ல அவங்க எங்க போகணுமோ அதுக்கு கவர்மெண்ட் உதவி செய்ய கவர்மெண்ட் பஸ்ஸுகளையோ ட்ரெயின்களையோ அனுப்பி அவர்களை கொண்டு போய் சேர்க்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே அது போலவே உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட நாடுகளுக்காக தேசங்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப கிருபை செய்யுங்க. ஆவியானவர் அடித்தால் ஒழிய ஆண்டவர், ஆவியானவர் காற்று போல வீசினால் ஒழிய எதுவும் நடக்காது ஆண்டவரே. அவர்கள் மனசுல நீங்க தான் பேசணும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது உம்மிடத்தில் ஓடி வருவோம். அந்த வசனத்தை நாங்கள் திரும்ப 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 நாங்கள் சொல்றோம் ஆண்டவர். நீங்க தான் எங்களை இழுத்துக்கொள்ளணும், நீங்க தான் இந்த ஜனங்களை இழுத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய பாவ வழிகளை விட்டு திரும்ப கிருபை செய்யுங்க. முழங்கால்கள் எல்லாம் முடங்க கிருபை செய்யுங்க. நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் கொடுமை போதும் ஆண்டவரே. டிசம்பர்ல இருந்து ஜனவரில இருந்து உலகம் முழுவதும் பாடாப்படுகிறது சுவாமி. ஆண்டவரே உடைய இரக்கத்தின் நிமித்தம் அதை மாற்றி போடுங்க. ஜனங்கள் பரிதவிக்கிறத பாக்குறீங்க, ஜனங்கள் கஷ்டப்படுறத பாக்குறீங்க ஆண்டவரே. நீங்களும் மனஸ்தாபப்படுறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க வந்து சொல்றீங்க ஆண்டவரே, என் மனம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. நான் யாக்கோபை திட்டின நாள் முதல் என் இருதயம் அவனுக்காக குழம்புகிறது, என் இருதயம் மனஸ்தாபப்படுகிறது நீங்க சொல்றீங்களே. அது போலவே ஆண்டவரே உடைய பெரிய இரக்கம், உடைய இரக்கம் ரொம்ப பெரியது ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆண்டவரே. அந்த இரக்கத்தின் நிமித்தம் ஒரு விசை இந்த வாதையை நீங்க எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலை நின்று நாங்கள் கெஞ்சுகிறோம், நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் இதுக்கு காரணமா இருந்தா எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. முழுவதுமாக அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க இந்த வியாதியை மாற்றி போடுங்க சுவாமி. இந்த வியாதியை எப்படி மாற்றுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் உம்மால முடியும். நீ சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. உம்மால செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது ஆண்டவரே. நீங்க தயவுசெய்து இதை மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மருத்துவ பணியாளர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் ஆண்டவர் உயிரை பணையம் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல சோரின் ஆவிகளை ஏற்படுத்த அவங்களை தாக்காதவர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் சுவாமி. நாங்க பாடின மாதிரி அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரம் என்று அவர்கள் நினைத்து ஆண்டவரே தங்களுடைய வேலைகளை செம்மையாக செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உற்சாகமாக செய்ய கிருபை செய்யுங்க
அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி அவர்களை மூடட்டும் சுவாமி. உற்சாகத்தின் ஆவி அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. கூட இருந்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அது போலவே எங்கள் குடும்பங்களில் எங்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேர் ஆண்டவரை மருத்துவ பணியில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒரு பாத்தண்டில் கொண்டு நிறுத்துகிறோம் சுவாமி. டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரேமலா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமியல் தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரீத்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், நர்சஸ் ஷர்லி, டேஃபினி, சலோமி, ஃப்ராங்க்லின், ஜோஸ்வின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா, இமானுவேல், ஹெப்சி, ஆக்னஸ், ஆண்டவரே இவர்கள் எல்லாருக்கும் இன்னும் எழுதப்படாதவர் அநேகம் பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நீங்களே பாதுகாவலாக இருக்கணும். உங்களை தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த இவர்கள் வேலை செய்கிற ஆஸ்பத்திரிகள் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லா பேஷண்ட்ஸும் உயிரோட சுகத்தோடு வெளியில் வர டிஸ்சார்ஜ் ஆகி வர கிருபை செய்யுங்க சுவாமி. எங்கள் குடும்ப மக்கள் பிள்ளைகள் அநேகம் பேர் வெளியே இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்காங்க. ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷினி சுபிசா குடும்பம், ஷீபா, ஜூடி அரவிந்த் குடும்பம், ராஜன், கீர்த்தனா குடும்பம், அனிதா குடும்பம், டேவிட் குடும்பம், டேனி குடும்பம், மிக்கி குடும்பம், ஷீலா, வின்சென்ட் சீலன் குடும்பம், இமானுவேல் எட்வின் குடும்பம், கிறிஸ்டோபர் ஆண்டனி குடும்பம், ரோசி விஜய் குடும்பம், ஜான் மோகன் குடும்பம், ஜான் யூஜின் குடும்பம், சொலமன் பிரவீன்ராஜ் குடும்பம், சுரேஷ் சாமியல் தன்ராஜ் குடும்பம், ஸ்டீஃபன் மோகன் குடும்பம், ரூபி குடும்பம், சாரா குடும்பம், சத்யா வில்சன் ராஜா குடும்பம். ஆண்டவரை இன்னும் அநேக குடும்ப மக்கள் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். நீங்கள் தான் அவங்களை கொண்டு போயிருக்கீங்க. நீங்கள் நாட்டிய விருட்சங்கள் சுவாமி, உயர்ந்து வளர ஓங்கி வளர கிருபை செய்யுங்க சுவாமி. ஒலிவமர கன்றிலே போல அவர்கள் நாட்டப்பட்டிருக்கிறார்கள். பந்தியை சுற்றி இருக்கிற ஒலிவமர கன்றுகள் பிரகாசிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. சாட்சிகளாக எழும்ப கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அஷூரன்ஸ் அவங்க மனசில் நீங்கள் தரணும் ஆண்டவரே. நீங்கள் கூட இருக்கிறீங்கன்ற அஷூரன்ஸ், வேறு எதுவுமே இல்லை சுவாமி. ஆண்டவரே, பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சனுக்காக ஜெபித்தோம், அற்புத சொத்தை கொடுத்தீங்க. அவர் உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. பாஸ்டர் கிதியோன், ஜான் பிரிட்டோ, டேனியல் குடும்பங்கள் 4 பேருக்கு கொரோனாவிலிருந்து கொடுத்த பெரிய விடுதலைக்காக கொடா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிர்மலா ஜெயராஜ், ஜோதிராஜ் அக்காவுக்காக வருகிறோம் சுவாமி. அவர்களை நீங்கள் ஆரோக்கியத்தை தாங்க, சௌக்கியம் ஆரோக்கியமும் வரப்படி காயங்களெல்லாம் ஆற்றி காயங்களெல்லாம் கட்டுகிற தேவன் ஆண்டவரே. அவர்களை உற்சாகமாக அவர்கள் இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக இன்றைக்கு கெவினுக்காக வருகிறோம். சிந்தியா டேவிடுடைய மகன் கெவின், அவனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அவனை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக தாளந்துள்ள ஒரு சிறிய பையன் ஆண்டவரே, அருமையான மகன் சுவாமி, உமக்காக பாடுகிறவன் ஆண்டவரே. உமக்காக எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. அவன் அநேக தாளந்துகளால் நிறுத்தி இருக்கீங்க. அந்த தாளங்கந்துகளை ஆண்டவர் உமக்கென்றும் அவனை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. அவனை நீடித்த ஆயுளால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காட்டுங்க ஆண்டவரே. அவனோட கூட இருந்து அவனை வழிநடத்துங்க. அவனை எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு அவனை ஆசீர்வதிக்கிறோம். கூட இருந்து வழிநடத்துங்க. இந்த அருமையான ஜெப வேலைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுதும் நாம் எல்லாரும் சேர்ந்து வல்லமை உண்டு என்ற பாடலை பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. Praise God. God bless Hallelujah. you. God bless you.